திருவண்ணாமலை மாவட்டம்ல கழக இளைஞரணி நடத்தக்கூடிய வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகளுடைய சந்திப்பு மிக பிரம்மாண்டமா சிறப்பா நடந்திருக்கு. இந்த நிகழ்வுல பங்கேற்ற முதல்வர் பல விதமான கருத்துக்களை சிறப்பான கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. அப்படியான கருத்துக்களை பற்றி இந்த சந்திப்புல கலந்துக்கிட்ட நிர்வாகிகள் கருத்துக்களை பகிர்ந்துட்டு போறாங்க. அந்த சிறப்பு தன்மையை இப்ப நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை கேட்போம். ஆனா இந்த நிகழ்வு பத்தி சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்தது? 2026 சட்டமன்ற தேர்தல் காலம் இன்னும் ஒரு 6 மாசம் தான் இருக்கு. இந்த தேர்தலை நாங்கள் ரொம்ப உற்சாகத்தோடு எதிர்கொண்டோம். ஏன்னா எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் செஞ்ச தேர்தல் 10 வருஷம் காலம் அதால பார்த்தாலும் அதிமுக கொண்டு போச்சு. இன்னைக்கு எங்கள் திராவிட மாடல் அரசர், எங்கள் திராவிட மாடலோட நாயகன் இந்த தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே ஒரு முற்போக்கு ஒரு முன்னுதாரணமான நாடா இன்னைக்கு மாற்றி வச்சிருக்காரு. அதை பத்தி மட்டும் இல்லாத இந்த ஸ்பீச் இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இது அடுத்து வர இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு 2.0 திராவிட மாடல் 2.0க்கான முன்னுதாரணமா இந்த திருவண்ணாமலையில் நடக்கிற நிர்வாகிகள் சங்கத்தில் எங்க தலைவர், அதாவது முன்னாள் கழக இளைஞர் செயலாளரும் இன்னைக்கு தமிழ்நாட்டோட இந்தியாவோட முதல் அதாவது இந்தியாவிலேயே இவர் தான் நம்பர் 1 முதல்வர் என்ற முதல்வர் எங்களுக்கு எல்லாம் கூஸ்பம்ஸ் ஏற்படுத்துற மாதிரியும் இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துற மாதிரியும் எங்களுக்கு இளந்தலைவர் முன்னாடி எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியா இன்னைக்கு இருக்கிற எங்க இளந்தலைவர் முன்னாடி எங்க MKS ஸ்டாலின் முத்தவேல் கருணாநிதி அவர்களோட பேச்சு எங்களை 2026 மிகவும் உற்சாகத்தோட களப்பணியாற்றுறதுக்கான களத்தை எங்களுக்கு இந்த சந்திப்பு மூலியமா எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்காரு. இது எங்களுக்கு உற்சாகத்துக்கும் மிக உற்சாகத்தையும் இன்னும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் எங்களுக்கு வழங்கும் நாங்கள் ரொம்ப நம்புறோம். இன்னொன்று இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நாங்க ஏன் மிகவும் ஆச்சரியமாவும் ஆனந்தமாவும் எதிர்கொள்றோம்னா, எங்களுக்கு கண்டென்ட் தேவைப்படுது. வாரத்துல 7 நாள் நாங்க வேலைக்கு போறோம், வீட்டை பாக்குறோம், குழந்தைங்களை பாக்குறோம், குடும்பத்தை பாக்குறோம். அதுல 7ல் ஒரு நாள் ஒருத்தன் வரான், எந்திரிக்கிறான், குளிக்கிறான், பேப்பர் எடுக்கிறான், 4 நிமிஷம் பேசுறான், எங்களுக்கு 7 நாளுக்கான கண்டென்ட்டை கொடுத்துட்டு போயிட்டு தூங்கிடுறான். எங்களுக்கு தூக்கம் இல்லாம உற்சாகத்தோட உழைக்கிறதுக்கான கண்டென்ட் அவன் கொடுத்துட்றான். ஏன்னு கேளுங்க, ஒரு 0% ஒரு நாயகனும் ஒரு நடிப்புல கூட 0ன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே நம்பர் 1 முதல்வராக வாழ்ந்துட்டு இருக்கிற நாயகனோட நாங்க கீழே அடிப்பணிஞ்சு நீங்க வேலை செய்யறது எங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் இருக்குது. இது எங்களுக்கு போதும். 2026 சட்டமன்றத்தில் 234 தொகுதியில 200 வெல்வன் தலைவர் சொல்லியிருக்காரு. 234 தொகுதியை வெற்றி அவருக்கு காட்டுவோம். வாக்களிப்பு உதயசூரியன். இன்னொரு கேள்வி, இளைஞரணிக்கு 50 லட்சம் உறுப்பினர்களை உதவிக்காங்க, 5 லட்சம் நிர்வாகிகள் கொண்டு வந்திருக்காங்க. இளைஞர்களை பால்படுத்துற அரசியல் தலைவர்கள் இருக்கும் போது இளைஞர்களை அரசியல் பக்கம் நிர்வாகிகளா ஆளுமை மிக்கவர்களா கொண்டு வராரு உதயநிதி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லை, நம்ம சுத்தி எவ்வளவு கம்பங்கள் இருக்கு, எவ்வளவு பேனர்ஸ் இருக்கு, எவ்வளவு பைப் இருக்கு, யாராச்சும் ஏறினாங்களா? எத்தனை வேன் இருந்துச்சு, யாராச்சும் ஏறினாங்களா? ஒருத்தன் எப்பா மரத்து மேல ஏறாத, எப்பா கரண்ட் கம்பம் மேல ஏறாத, எப்பா இப்படி குதிக்காத, எப்பா செக் போஸ்ட் தாண்டி வராத, பைப்பை ஏறி குதிக்காத, கிடையவே கிடையாது. கட்டமைப்பு, அதுதாங்க கட்டமைப்பு. திமுக கட்டமைப்பு. அந்த உண்மை உழைப்பு உயர்வு ஸ்டாலின்ற மாதிரி உழைப்புங்கிற மாதிரி இந்த ஊக்கத்தை எங்களுக்கு இந்த கழகம் கொடுத்துருக்கு. அது ரத்தத்துல வந்ததுங்க. கலர் உள்ளுக்குள்ள ரத்தம் ஓடுதுங்க, சிவப்பு கலர்ல. எங்களுக்கு கருப்பு சேவம் தான் எங்களோட இயக்கம், எங்களோட கொள்கை. அந்த கொள்கைக்கு பின்னாடி நாங்க என்னைக்கும் உறுதுணையா நின்று இந்த கழகத்துக்காக எங்களோட உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் போராடுவோம். எங்களோட தலைமுறையும் இது தலைமுறை கட்சி தான். கடந்த முறை அறிவு திருவிழாவில் என் பொண்ணுங்க 3 பேரும் உதய அண்ணாவை கூப்பிட்டு அவங்க மேலே ஏறி ஸ்டேஜில் ஏறி பார்த்தாங்க. இதுதான் எங்களோட தலைமுறை கட்சி, இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும், மற்றவங்க சொல்லெல்லாம் கொல்லும்.